ஒரு மனிதன் சுஜூதுல மௌத்தாகிறது நல்ல மரணம் நினைக்கிறான். சுஜூதுல மௌத்தாகிறது கலிமத்து தௌஹீதோட மௌத்தானாத்தான் நல்ல மரணமே தவிர சுஜூதுல மௌத்தாகிறது நல்ல மரணம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் எல்லாம் செஞ்சு போட்டு எல்லாம் பசாதுகள் ஃபித்னாக்கள் ஷிர்க் பிதஅத் எல்லாம் செஞ்சு போட்டு நான் சுஜூதுல மௌத்தான்னு சொல்லி சுஜூதுக்கு போய் ஒருத்தர் மௌத்தாகிறதுனால எந்த பிரயோசனம் கிடைக்காது. ஏன்னு சொன்னால் நீங்க எடுத்து பாருங்க, நிறைய அறிஞர்கள் சஹாபாக்கள் எல்லாம் யுத்த காலத்தில் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு மரணித்தார்கள். சுஜூதுல என்பது அரிது, ரொம்ப அரிது. அப்ப இந்த இடத்துல ஒரு மனிதன் வீட்டின் மூலையில் மௌத்தானாலும் அவன் தௌஹீதோடு மரணித்தால் அவன் சொர்க்கவாதி. சஜதாவில் மௌத்தானாலும் அவன் ஷிர்கோடு மரணித்தால் அவன் நரகவாதி. நல்லா புரிஞ்சுக்கணும், வளைசன நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது இலக்காக இருந்தால் அவன் நல்ல நிலையில் மரணிப்பான். நம்ம நினைச்சிருக்கிறேன் ரைட், இதுக்கு அடையாளம் வெளிப்படையில தெரிகிறது. யுத்த களத்துல ஒரு சஹாபி என்று அறியப்படுது, ஆனா அவர் சஹாபி அல்ல. சஹாபி அதாவது ரசூலோட சஹாபா கூட இருந்தார், ஆனா அவர் என்ன செய்யறாரு, யுத்த காலத்துல போறார். அவர் சஹாபி அல்ல, ஏன்னா ஹதீஸ் அதை சொல்லுது. அவர் யுத்த காலத்துல போறார், போய் எல்லாம் நிறைய எதிரிகளை வெட்டி வீழ்த்திக்கிட்டு போறார். இப்ப இந்த நேரத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க அவர் சொர்க்கவாதி இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர் சொர்க்கவாதி இல்லை, நீங்க போய் சொர்க்கவாதி இல்லைன்ட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி பின்னால் போய் பார்க்குறாரு, அவருக்கு பட்ட அம்பு, அவருக்கு அந்த காயம் ஏற்பட்டு அவரால் தாங்க முடியாம அதை எடுத்து தற்கொலை செஞ்சு மௌத்தாரார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்படுது, இப்படித்தான் அவருடைய மௌத். நான் சொன்னதானே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அவர் என்ன எதற்காக யுத்தம் செஞ்சார்? வீரத்தை காட்டுறதுக்கு, குலத்துக்காக, கோத்திரத்துக்காக. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஒரு பாவியை கொண்டும் உறுதிப்படுத்துவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்களோட யுத்த காலத்துல மௌத்தார், ஆனா அவர் காஃபிர், அவர் நரகவாதி. அப்ப இந்த இடத்துல இதை விட பெரிய வேற என்ன வேணும் எங்களுக்கு? ஆனால் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், எந்த இடத்துல மௌத்தா போறோம் என்பதல்ல விஷயம், எந்த எண்ணத்தில் மௌத்தா போகிறோம், எந்த கொள்கையில் மரணிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நல்ல கலிமாவோடு தௌஹீதோடு சுஜூதுல மரணிக்கிறாங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ், அது பெரிய பாக்கியம் தான். அது அந்த பாக்கியத்துக்கு ஈடாக எதுவும் கிடையாது, உண்மையில அது பெரிய ஒரு பாக்கியம். ஆனா அதுதான் இலக்கு என்று நினைச்சு வாழ்ந்துடக்கூடாது. நம்முடைய கொள்கையை அகீதாவை தூக்கி எறிந்து விட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் அந்த மனிதன் வாழ வேண்டும், மௌத்து வரை வாழ வேண்டும்.